கடந்த 2024 ஆண்டு இறுதியில் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கே செல்லும்போது சில காட்சிகளை நான் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கேன். உங்களுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யணும்னு ஒரு ஆசை, அது போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ராமேஸ்வரம் வந்துருக்கோம். என்னென்ன இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு சின்னதாக ஒரு டூர் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. தெற்கு கோபுர வீதியில் ஒரு நண்பரை சந்தித்தோம். அவங்க எங்களுடைய கடையை உங்களுடைய சேனலில் எங்களுக்கு விளம்பரமாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் நம்ம அவங்கள சந்தித்தோம். பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான நண்பராக இருந்தாங்க. இது போன்ற கைவினை கலைஞர்களுக்கு ராமேஸ்வரம் போகக்கூடிய நண்பர்கள் அந்த இது மாதிரி நல்ல மனம் கொண்ட வியாபார ரீதியில் சரியாக செய்யக்கூடிய நபர்களை தேடி சென்று இது போன்ற நியாயமான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லா பகுதியிலையும் இருப்பாங்களான்னு தெரியாது. நாங்கள் பழகி பார்த்தோம். பழகுவதற்கு ரொம்ப அருமையான நண்பர். அவருடைய பொருட்களை பற்றி, அவருடைய பொருட்களோட தரத்தை பற்றி அவரே நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. ராமேஸ்வரம் செல்லக்கூடிய நண்பர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான அந்த நண்பர் சொல்லக்கூடிய பொருட்கள் அவருடைய கடைகளிலே அவருடைய தொடர்பு எண்ணும் இங்கே கொடுக்குறோம். அவருடைய தொடர்பு எண்ணும் இங்கே கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான பொருளை கொரியர் மூலியமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. ஆதரவு கொடுங்க. நன்றி. அப்போ நாங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம், தயாரிக்கிறோம். ஒவ்வொரு பீஸாக வச்சு பண்ணோம். காம்பு பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். பண்ணி இந்த மாதிரி கையில் போட்டுக்கலாம். பிரேஸ்லெட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரிஜினல் ருத்ராட்ச மாலைலாம் நம்மள்ட்ட இருக்குது. திரிசூலத்தோடு இருக்குது. ஸ்பெஷல் ஐட்டம். படிக மாலை ஒரிஜினல் இருக்குது. நாங்களே கையில் ஓன் மேக்கிங் பண்ணுறது. இந்த மாதிரி கொலுசெல்லாம் ஓனாக ரெடி பண்ணுறது. நவரத்தன மாலை, கருங்காலி மாலை, எல்லா ஐட்டமும் ஒரிஜினல் ஐட்டம் நம்மள்ட்ட கிடைக்கும். எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான், ஓன் ப்ராடக்ட் தான். சாலிகிராம், சிவலிங்க கல், படிகலிங்கம் இதெல்லாம் ஓனாக நம்மள்ட்ட கிடைக்குங்க. நம்ம காசி நேபாளிலேருந்து வாங்கி ரெடி பண்ணுறோம். அப்புறம் ருத்ராட்சா கயிறு கழுத்தில் கட்டுறது. ஓகே, ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது துளசி மாலை. தண்ணி படப்பட துளசி வாசம் வரும். இந்த கருங்காலி, படிக மாலை, ருத்ராட்சம், நவரத்னம் எல்லாமே மக்களிடம் போய் சேர்றதுக்கு நாங்கள் அதுக்கு உண்டான வேலை பண்ணுவாங்க. கொரியர்லேயும் போட்டுருவோம், பார்சல்லையும் அனுப்பி விட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணிக்கலாம். என் நம்பர் கீழே கிடக்கும். இங்கே ராமேஸ்வரத்தில் எந்த இடத்துல இருக்குது உங்கள் கடை? எங்கள் கடை பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தெற்கு வாசல் அகரசன் ஹோட்டலாண்ட கடை வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. பழகுவதற்கு இனிமையாக இருந்த அந்த நண்பர்கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி அடுத்து தனுஷ்கோடி போய் பார்த்தோம். தனுஷ்கோடியை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. அதனுடைய வரலாறு என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது போன்ற இன்னும் நிறைய இடங்கள் நாங்கள் போனோம். அங்கெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணலை. ராமர் பாலம் இருக்குது, ராமர் பாதம் இருக்குது, ஐயா அப்துல் கலாம் அவருடைய நினைவகம் இங்கே தான் பேக்கரும்பில் அமைஞ்சிருக்கு. நிறைய இருக்குது. ஒரு நாள் உங்களுக்கு குறைஞ்சது பத்தாது, அந்த அளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. விடுமுறை நாடுகளில் நம்மளோட பிள்ளைங்களோட வந்து நேரம் செலவிடுவதற்கு சரியான சுற்றுலாத்தலம் தான் ராமேஸ்வரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ராமேஸ்வரத்தோட புகழ்பெற்ற பாம்பன் பாலம். இங்கே வரோம். இதுக்கு முன்னாடி இங்கே பயன்பாட்டில் இருந்த தூக்குப்பாலம் பழுதானதுனால இப்போ புதுசாக, இதுக்கு முன்பு இங்கே பயன்பாட்டில் இருந்த தூக்குப்பாலம்
பழுதடைந்ததன் காரணமாக இப்போ நவீன முறையில் புதிய தூக்கு பாலத்தை அமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வழியாக நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அனைவருக்கும் நன்றி.